அதிலே கோலாகா சீனிவாசம் என்கிற ஒரு RSS பத்திரிகையாளர் சொல்லுகிறார், விஜய் உடனடியாக மோடி அவர்கள் தலைமையில் கூட்டணியில் இணைந்தால்தான் நாங்கள் அவரை காப்பாற்ற முடியும் என்று ஆலோசனை சொல்லுகிறார். விஜய் அவர்கள் சென்னைக்கு சென்று 3 மணி நேரம் ஒரு RSS தலைவர் அவர்களோடு கலந்துரையாடி இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆக இது எல்லாம் எதை காட்டுகிறது? திரு விஜய் அவர்களை பின்புலமாக இருந்து இத்தனை ஆண்டு காலமாக, இந்த 2 ஆண்டு காலமாக இயக்கியது, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தது, யாரை விமர்சிக்க வேண்டும் என்று எல்லாமே இன்றைக்கு தயார் செய்யப்பட்ட, ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு அஜெண்டா என்கிற அடிப்படையில் நடந்தேறி இருக்கிறது என்பதாகத்தான் நான் அறிகிறேன். ஆக அந்த வகையில் விஜய் அவர்களுடைய எந்தவித ஒரு வருத்தமும் தெரிவிக்காமல், பொதுமக்களிடம், தமிழக மக்களிடம் ஒரு மன்னிப்பு கோராமல், அந்த உயிரிழந்த 41 குடும்பங்களுக்கு நான் வருகிறேன், உங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறேன் என்று ஒரு மன்னிப்பை கூட கோராமல் அவருடைய அந்த வெளியீடு என்பது ஏற்புடையதல்ல. அது மனித நாகரிகமற்ற ஒரு செயலாகத்தான் உலக தமிழ் சமூகம் பார்க்கிறது.